இன்றைக்கு கூட ஊழியக்காரன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணும்போது இந்த ஊழியக்காரன் மூலமா என்னை ஏவி உங்களை தேவன் யாரிடத்திற்கு நேரா நடத்துகிறார் அப்படின்னா இயேசுவுக்கு நேராய் நடத்துகிறார். என் போதகம் அதுதான். ஏன்னா என்னை கர்த்தர் அழைக்கும் போதே நான் இன்றைக்கு ஊழியத்திற்கு முழு நேரமா என்னை செலக்ட் பண்ண போறாங்களே ஆண்டவரே, நான் உமக்கு வேண்டுமா? சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் விரும்பத்தக்க காரியம் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது நீர் என்னை விரும்புகிறீரா? இன்றைக்கு என்னோடு பேசும் என்று சொல்லி நான் ஜெபித்து வேதத்தை திறக்கும் பொழுது எனக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குரி இந்த இந்த ஜோஷியக்காரன் எடுப்பானே டப்புன்னு ஒரு இடம், அப்படி எடுக்க மாட்டேன் நானு. கர்த்தரை தேடி போன அந்த நாட்கள்ல இருந்து ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மாறி மாறி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நாள் என்னை தலைமை சபையிலே ஊழியத்திற்காக என்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாள், நான் வேலைக்கு போவதற்கு முன்பாக என் ரூம், அந்த பிரேயர் ரூமை லாக் பண்ணி நான் தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு தேவனை பார்த்து சொன்னேன், ஏற்ற சமயத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை எனக்கு வேண்டும். நீர் என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொன்னா நான் ஊழியத்துல நான் தைரியமா என் கால் எடுத்து வைப்பேன். இல்லைன்னா இந்த உலக வேலையே செஞ்சுட்டு இருப்பேன். என் கூட நீங்க பேசுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தையை தந்தார் தெரியுமா? இயேசுவுடைய 2 சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு கழுதை, ஒருவரும் ஏறி இராத ஒரு கழுதை, அது இருவழி சந்தியிலே வழி ஓரத்திலே கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டு அவிழ்த்து நீங்க கொண்டு வாங்க. யாராகிலும் உங்களை பார்த்து ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அப்பொழுது விடு. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு தந்தார். ஆகவே நான் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டேன், இயேசுவை சுமக்கும் கழுதை நான். நான் எங்கே போகிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ, இயேசு இல்லாமல் எனக்கு முகவரியும் இல்லை, இயேசு இல்லாமல் எனக்கு மேன்மையும் இல்லை. அவர் என்னை போஷிக்கிறார். அவர் எப்பொழுது இயேசுவை தேடி வந்தேனோ எனக்கு சாப்பாட்டுக்கு குறையே வைக்கல, எனக்கு பணத்துக்கும் குறைய வைக்கல. எனக்குரியதை கர்த்தரே சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஆகவே இந்த கழுதையின் மேல் இயேசு இருக்கிறபடியினாலே எனக்கு வேறொரு மனுஷனை பூசி முழுவதும் அவசியம் கிடையாது. அதனாலதான் வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லி வேத வசனத்தை இங்கே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த ஊழியக்காரனை மாத்திரமல்ல, மோசேயும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவனிடத்தில் வந்ததான அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை, அந்த ஜனங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது அவர்களை நேரா இயேசுவுக்கு நேரா நடத்தும்படி அவனை ஏவினார். எப்படி சொல்றீங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா?